யோ என்னயா என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணுல ராணி. ஐயா உன் மூஞ்ச பார்த்தாலே எழுதி ஒட்டிக்குதே என்னவோ பிரச்சனைன்னு. இப்ப நீ என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. யோ இத்தனை நாளா உன் முகத்தை நான் பார்த்துன்னு இருக்கிறேன். என்னாண்டியே டூ புடுற பார்த்தல, அந்த சுவாசினி வந்துட்டு போனது தானே காரணம். அவெல்லாம் ஒரு ஆள்னு நீ சொல்லும் போதே தெரிதியா அது வந்துட்டு போனதுதான் பிரச்சனைன்னு. இல்ல ராணி, நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையில எதையுமே சாதாரணமா எடுத்துக்க முடியல. உன் வயித்துல வேற குழந்தை இருக்கு. இப்போ ஏதோ தலைவர் பதவியே வேண்டான்னு விட்டு கொடுத்த மாதிரி பேசுறா. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னயா நீ என்னத்துக்கோசரம் இப்படியெல்லாம் யோசனை பண்ணி உடம்ப கெட்டுன்னு இருக்கிற? எத்தனையோ தப்பு நமக்கு நடந்தப்போ அந்த சாமி நம்ம பக்கம் இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வைக்கல. அதெல்லாம் ஒன்னும் இல்லையா, எப்பவும் சாமி நம்ம பக்கம்தான். நீ ஒன்னும் கவலைப்படாத, நமக்கு எந்த குறையும் வராம பொம்மி அக்கா நம்மள காப்பாத்தும். எனக்கு ஒரே ஆறுதல், உன் வயித்துல இருக்க குழந்தைதான். அதுக்கு எந்த ஆபத்தும் வராம நாம பாத்துக்கணும். ஹோ சுத்தி வலிச்சு உன் மேட்ருக்கு வந்துட்டல, அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்ல. அட என்ன ராணி நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் உன் மேல எவ்வளவு உசுரா இருக்கன்னு உனக்கே தெரியும்ல. யோ சும்மா உன்னாண்ட விளையாண்டையா. இந்த பாரு, இந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து உன்னாண்ட ஒப்படைக்கிற நினைப்பு மட்டும்தான் என உள்ளார ஓடுன்னு இருக்குது. ஹலோ ஹலோ, சித்தார்த் சாருங்களா? ஆமா சார். சார் உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. எங்க சார் வரணும்? அந்த ரோடோட எண்டுக்கு வாங்க. இனிப்பில்லம்னு போட்டிருக்கோம். அங்க வந்துருங்க. ஓகே சார்.